ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸோட குவார்ட்டர்லி எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங்காக வர அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படித்தா கூட யூ கேன் கெயின் மார்க்ஸ் 80+ மார்க்ஸ் ஷேரை நீங்கள் எடுத்துடலாம். சென்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கொஷின்ஸையும் படிங்க. ப்ளஸ் நான் கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் படிங்க. யூ கேன் கெட் டெஃபினெட்லி சென்டம் மார்க்ஸ். அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் பாஸ் ஆகினா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் படிக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற சம்ஸை மட்டும் ஆர்கியூ பண்ணுங்கள், அனாலிசிஸ் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எவ்ரி ஒன் கேன் டூ மேக்ஸ் பர்ஃபெக்ட்லி. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூனிட் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். யூனிட் 1 எடுத்துட்டிங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நமக்கு இது வரைக்கும் கேட்ட இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.1. ஸோ A cross B, B cross A கண்டிப்பாக ஒரு 2 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெரி சிம்பிள் டாபிக். A cross B எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க, B cross A எப்படி பார்க்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 1.1, எக்ஸாம்பிள் 1.2 அண்ட் எக்ஸாம்பிள் 1.3 கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ 1.3 உங்களுக்கு ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த பேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த 3 சம்மே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் மெயினாக நீங்கள் 1.1 எக்ஸசைஸை ஒரு சம்ஸ் விடாமல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் லெசன்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ்லேருந்து மேபி 1 5 மார்க், நெக்ஸ்ட்டு 2 எக்ஸசைஸ்லேருந்து மேபி 1 5 மார்க் சான்சஸ் இருக்குது. ஸோ 1.1 கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிச்சுக்கணும். மெயினாக ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த 1.1 எந்த சம்மும் விடாமல் படிச்சிங்கன்னா பெட்டர், சரிங்களா? அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எக்ஸசைஸ் 1.1க்கு மேலே இருக்கிற அந்த பேஜில் பேஜ் நம்பர் 5ல் A cross B cross C நம்ம 2 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபார் 2 செட்ஸ்க்கு தான் நம்ம படிச்சிருப்போம். இது 3 செட்ஸாக இருந்தால் எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. பேஜ் நம்பர் 5ல் A cross B cross C இது ஒன்ஸ் அப்பான் எ டைம் நமக்கு க்ரியேட்டிவ் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா படிக்கிறவங்க இதுக்குனால மார்க் குறைச்சிடாமல் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. A cross B cross C முதல் A cross B கண்டுபிடிக்கணும், வந்த ஆன்சருக்கு cross C பண்ணணும். அப்போ இது ஒரு 3 ட்ரிப்ளெட்டாக நமக்கு ஆன்சர்ஸ் வரும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு ரிலேஷன் டாபிக். ரிலேஷனா இல்லையா, எஸ் ஆர் நோ? ரிலேஷன் டாப்பிக்கில் கம்பல்சரி ரெஃபர் எக்ஸாம்பிள் 1.4 அண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம். எப்போவுமே எந்த எக்ஸசைஸ் எடுத்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க் கொஷின்ஸில் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே ஸ்கொயர் ஆஃப் இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கொயர் அவங்க டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா க்யூப் ஆஃப் கேட்பாங்க. ஸோ செட்டை மாற்றி கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு 45 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 to 100 கேட்பாங்க, க்யூப் ஆஃப் நம்பர் கேட்பாங்க. அதுக்குள்ளே வர டொமைன் என்ன, ரேஞ்ச் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் சம் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேர்டு சம் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து சம் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிக்கோங்க. அந்த 5th சம் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ 5th சம்மையும் நீங்கள் ஓரளவுக்கு அந்த ஆரோ டயக்ராம் எப்படி போகணுங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 1 to 4 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸசைஸில். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.6 வெதர் திஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் இதை கண்டுபிடிக்கிற சம் ப்ளஸ் 1.7 கம்பல்சரி அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். f(0), f(2), f(-1) இந்த மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற சம் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் 1.7 ஸ்டடி வெல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் தேர்டு சம் நீங்கள் நல்லாவே ஆர்கியூ பண்ணிக்கலாம். தேர்டு சம் அண்ட் 5th சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தட் ஒன். 6th சம்மில் நீங்கள் மெயினாக அந்த 3rd and 4th கேஸை நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக அந்த 4th கேஸை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் 8th சம் ஃபைண்ட் எக்ஸ். அந்த கண்டிஷன் கொடுத்தாங்க, அந்த கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூஸ் கிடச்சிரும். அண்ட் 10th சம் 9th சம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் 1 வேர்ட் கொஷினில் கேட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அங்கே ஸ்பீட் வந்து 500. ஸோ 500 into t. வெரி சிம்பிள் ஆன்சர் தான். பட் நமக்கு 2 மார்க்ஸ்லேயும் வந்தால் நம்ம பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ 9th வந்து நமக்கு 1 வேர்ட் கொஷின் வந்து கேட்டாங்க. 10th சம் கம்பல்சரி உங்களுக்கு 5 மார்க்.
ஸோ இந்த பேஜில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 3rd sum, 5th sum, 6th அட்லீஸ்ட் அந்த 3 and 4th subdivision and 8th sum கம்பல்சரி, 10th sum வெரி மோஸ்ட் கம்பல்சரி 5 marks தான். ஏன்னா 4 சப்டிஷன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் 2 சப்டிஷன்ஸ் நல்லா பண்ணால் கூட யூ கேன் கெயின் half mark. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ மஸ்ட் ஸ்டடி கம்பல்சரி இந்த சம்மை பார்த்துட்டு போங்க. எக்ஸாம்பிள் 1.11 பட் இதே ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஆரோ டயக்ராம் எப்படி போடணும், டேபிள் எப்படி போடணும், செட் ஆர்டர் பேர் எப்படி எழுதணும், அந்த வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸை மாற்றி உங்களுக்கு வேணால் சம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1.11 மஸ்ட் ஸ்டடி. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.14 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. அதுமாரி நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.15 கண்டிப்பாக மஸ்ட் ஸ்டடி. ஃபைண்ட் த இமேஜ், ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ். ஸோ இந்த 2 எக்ஸாம்லையும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். கம்பல்சரி ஸ்டடி எக்ஸாம்பிள் 1.16 தட் இஸ் ரிப்பீட்டட் 5 mark கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.17 2 mark கொஸ்டின். ஃபைண்ட் ஏ அண்ட் பி. அவங்களே அது ஆர்டர் பேர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல், செகண்ட் நம்பர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ ஆஃப் ஏ வேல்யூ ஆஃப் பி கிடச்சிரும். தென் கம்பல்சரி ஸ்டடி எக்ஸாம்பிள் 1.18 ரிப்பீட்டட் 5 mark கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸசைஸில் இருக்கிற அந்த இன்டர்வல் சம் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸசைஸ் 1.4 இருக்கிற 9th sum 10th sum இந்த 3 சம்மில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்டர்வல் சம் ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸசைஸ் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் மஸ்ட் ஸ்டடி 11th sum அண்ட் 12th sum. 12th sum கம்பல்சரி. 11th sum கூட நமக்கு ஒரு தடவை வந்து 5 mark சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் 8th sum எப்போவுமே இந்த ஃபைண்ட் எம், ஃபைண்ட் கே, ஃபைண்ட் ஏ, பி இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற 2 mark கொஷின்ஸ். ஸோ 8th sum நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அண்ட் 6th sum ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் ஆன்சர். நீங்கள் அப்படியே எக்ஸ்க்கு பதிலாக அந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ரேஞ்ச் கிடச்சிரும். அண்ட் செகண்ட் sum ஆப்வியஸ், 3rd sum ஆப்வியஸ். ஏன்னா அந்த ஆரோ டயக்ராம் தான் நமக்கு இருக்கிறதே இந்த யூனிட்டில் இருக்கிற 5 mark sum. ஆரோ டயக்ராமும் அந்த இன்டர்வல் சம் தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குற 5 mark sum. ஸோ அதை நீங்கள் ஒமிட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க 1.4ல். நெக்ஸ்ட்டு 1.5 இருக்கிறதே கம்பல்சரி எக்ஸசைஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் மோஸ்ட்லி நீங்கள் எல்லா சம்மும் படித்தாகணும். பட் டாபிக் வைஸாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 1.5ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இன் ஃபஸ்ட் லெசன். எக்ஸாம்பிள் 1.21 கம்பல்சரி ஸ்டடி. 1.22 மஸ்ட் ப்ரிப்பேர். 1.23 1.24 இந்த 4 எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 markம் கேட்பாங்க, 5 markம் கேட்பாங்க. அண்ட் இந்த 4 எக்ஸாம்பிள் 1.21 1.22 1.23 1.24 வந்து நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் பப்ளிக் கொஸ்டின். ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள்ஸுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் எக்ஸசைஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 8th sum தான் அந்த காம்போசிட் வெரிஃபிகேஷன். அது வந்து உங்களுக்கு 5 mark கொஸ்டின். அண்ட் ஆப்வியஸாக 10th sum கூட நமக்கு வந்து 5 markல கேட்டிருக்காங்க. ஆனால் அது சின்ன சம் தான், அதெல்லாம் வந்து நமக்கு 5 markல கேட்டிருக்காங்க. ஸோ 8th 10th வந்து நமக்கு 5 marks sum. ஸோ இது மட்டும் தான் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு போகக்கூடாது. 4th sum ஃபைண்ட் ஏ சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த காம்போசிட் நமக்கு எடுத்துக்கிட்டு ஃபைண்ட் ஏ, இல்லை ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபைண்ட் எஃப் காம்போசிட் ஜி, இல்லை ஜி காம்போசிட் எஃப். கண்டிப்பாக இதை வந்து சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 1.19 இந்த பேஜ் சைடில் கீழே இருக்க பாருங்கள், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் 1.19ம் ரிப்பீட்டடாக கேட்குற 2 mark கொஷின். ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் எந்த எக்ஸாம்பிளும் விடாமல் ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸசைஸ்னு எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி எப்படி கண்டுபிடிக்கணும், ஜி காம்போசிட் எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், இல்லை அந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டு ஃபைண்ட் ஏ, இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட யூனிட் எக்ஸசைஸில் நமக்கு இதுவரைக்கும் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் 9th sum. 9th sumலாம் 5 markல 1 time கேட்டிருந்தாங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள் 9th sum. இல்லைனா ஃபஸ்ட்டு sum, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதெல்லாம் வந்து டைரெக்ட் ஆன்சர். கண்டிப்பாக ஒரு டொமைன் என்ன ரேஞ்சுங்கிறது கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே யூனிட் எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூனிட் எக்ஸசைஸையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 2க்கு போகலாம். ஸோ அந்த யூனிட் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தெரியும்னா யூ ஹாவ் டு see that next video. Thanks for watching.